இஸ்ரேல்ன்ற ஒரு தனி தேசம் யூதர்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கல, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசல, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த புதிதாக உருவான இஸ்ரேல் என்ற தேசத்திற்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. யாருன்னா சுத்தி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள். யாருன்னா ஜோர்டன், ஈஜிப்டு, சிரியா, லெபனான், ஈராக் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து. இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் பிரிட்டனுடைய இல்லைன்னா பிரான்ஸோடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்தவங்க, அதுல இருந்து விடுதலை பெற்றவங்க இவங்க எல்லாம். இப்போ இவங்க எல்லாருமே இன்னைக்கு விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பிரிட்டன் தான் அந்த வேலையை செய்து தன்னை ஒரு காலத்துல காலனியாக வைத்து கொண்டிருந்த அந்த பிரிட்டன் இப்போ இந்த பகுதிகளில் என்னுடைய மக்களை வெளியேற்றி விட்டு இஸ்ரேல்ன்ற ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கு. அப்போ அந்த உருவாக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் அரப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 நடக்குது. அந்த போர் தொடக்கப்பட்ட காலத்துல நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், இப்பதான் புதுசா உருவான தேசம், உங்களுக்கு ஆயுதம் கீதம் இல்லை. எல்லாம் கொடுத்தது யாருன்னா பிரிட்டன் கொடுத்த ஆயுதம் தான். பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் தான், பிரிட்டனுடைய ஆதரவுல தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்துனாங்க. ஆனா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு பெரும்பான்மையான மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் ஒரு தேசம் உருவாகியே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அது நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடந்துச்சு. போருடைய தொடக்க காலகட்டத்தில் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு இஸ்ரேல்ன்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போதான் உருவான தேசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. உடனடியாக ஐநா தலையிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிரீதிங் பீரியடுக்காக இஸ்ரேலினுடைய யூதர்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறாங்க. ஐநா போர் நிறுத்தத்தை கொண்டு வருது. ஐநா யாரு? அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. போர் நிறுத்தம் அப்படின்றது இஸ்ரேலால் எப்படி பயன்படுத்திக் கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, ஆயுதங்களை வாங்குவதற்கு, ஆயுதங்கள் மூலமாக தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அந்த போர் நிறுத்தம் திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தம். அப்போ அந்த சமயத்துல ஐநா என்ன பண்ணுதுன்னா, அந்த பகுதியில யாரும் எந்த நாடும் ஆயுதங்களை விற்கக்கூடாது, ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது. எந்த நாட்டுக்கும், புதுசா உருவான இஸ்ரேலுக்கும் கொடுக்கக்கூடாது, சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு தடையையும் போடுது. போர் நிறுத்தமும் இருக்குது, தடையும் இருக்குது. ஆனா அந்த தடை யாருக்காக போடப்பட்ட தடைனா, அரபு தேசங்களுக்கு போடப்பட்ட தடையாக இருக்குது. ஆனா இஸ்ரேல், புதிதாக உருவான இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள், அப்போ செக்லோஸ்லோவேக்கியா நாடு, தனி நாடு இருக்கு, அங்கிருந்து ஆயுதங்கள் யாரால் கொண்டு வரப்பட்டு சேர்க்கப்படுது அப்படின்னா, ஜியோனிஸ்ட் மூவ்மெண்டால கொண்டு வந்து சேர்க்கப்படுது. ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் தானே அந்த நாட்டை உருவாக்குச்சு. அப்ப ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் கள்ள சந்தையில, அவங்க ஏற்கனவே அதெல்லாம் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் கள்ள சந்தையில மிகப்பெரிய ஆயுதங்களை செக்ல இருந்து கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க. மிகப்பெரிய ஆயுதங்கள் சேருது. ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஆயுதங்கள். திருப்பி போர் தொடங்குது. இந்த முறை இஸ்ரேலின் கை ஓங்குது.